லஞ்சுக்கு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை புலாவ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு 5 பூண்டு பல், சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். முருங்கைக்கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேஸில் குக்கர் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலைலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கின பிறகு க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க புதினா மல்லி பேஸ்ட்டை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுடலாங்க. எல்லாம் ஒன்று போல் வதங்கி வந்த பிறகு 1 டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஊற வச்சு கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாங்க. அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை லெமனோட ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விசில் சேர்த்துருங்க. 2 விசில் விட்டு எடுத்தால் போதுங்க. விசில்லாம் வந்து ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா முருங்கைக்கீரை புலாவ் சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.